வணக்கம் நலம்தானா விவர்ஸ். இன்றைக்கி பச்சைப்பயிறு சோளம், வெள்ளை சோளம், உளுந்து கலந்து தோசை அது செய்கிறோம். இப்போ இது பச்சைப்பயிறு தோலோடு இருக்கிறது, வெள்ளை சோளம், இது வெள்ளை உளுந்து இல்லைன்னா தோல் உளுந்தும் எடுத்துக்கலாம். மூணும் சமமாக எடுத்துக்கணும். ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, மூணு சமமாக எடுத்துக்கிட்டு உளுந்து மட்டும் 2 மணி நேரம் ஊறுனா போதும். இந்த சோளமும் பச்சைப்பயிரும் ஒரு 6 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரைப்படும், உடம்புக்கும் வேறு, அப்போ தான் நல்லது. அதுக்காக இதை ரெண்டையும் முதல் நாள் நைட்டு, காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கலாம், நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இது மாதிரி கலந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். உளுந்து ஊற வச்சோம்னா கொஞ்சம் புளிச்சாப்பில் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்காக தான் இதை ரெண்டையும் முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேலும் உளுந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கலந்து எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்சு இதில் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், வரமிளகாயும் போட்டுக்கலாம், அவங்கவங்க இஷ்டம். காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். காரம் வேணான்ட்டி கூட ஸ்கிப்பும் பண்ணிடலாம். ஆனால் இஞ்சியும் ஜீரகம், சும்மா ஒரு 2 பல் பூண்டு, இதை போட்டு உப்பு கடைசியில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா தோசைக்கு ஆட்டுறாப்புல நல்லா நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது உளுந்து சட்னி. உளுந்து சட்னி நம்ம தோல் உளுந்து சத்தாக இருக்கும். இது நல்லா 3 ஸ்பூன் அவங்கவுங்க குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் இருக்கும், அது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வரமிளகாய் நல்லாயிருக்கும். வரமிளகாய் ஒரு 2 பல் பூண்டு, தக்காளி 3. இதை எண்ணெய் விட்டு முதல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அதுலேயே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் உளுந்தோட சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 5-6 மட்டும் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் 1 கிள்ளி போட்டு, கருவேப்பிலை, இந்த வெங்காயம்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதை வறுத்துறதை மட்டும் காமிக்கிறேன். அதை அரைக்கிறதுக்குள்ளே இது ஆறிடும். அதை அரைச்சிட்டு சட்னி அரைக்க சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஹெல்த்தியான சட்னி. இது பயிரும் வேறு, பச்சை பயிரும் உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் உளுந்த போட்டுக்கலாம். நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தோல் உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். அதனால் வாசம் கம கமன்னு வருது. ஆமாம், உளுந்து நல்லெண்ணெயும் உளுந்தும் வாசம் கம கமன்னு வருது. கொஞ்சம் மீடியத்தில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் நல்லா உள் பக்கமும் நல்லா வறுபடும். சூப்பராக வாசம் வீடை தூக்கும் போடும். இல்லாட்டினா கையில் வச்சோம்னா மேலே மட்டும் வறுபட்டுரும். ஃபுல்லாக கொஞ்சம் அரைக்கையில் பார்த்தோம்னா கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிறாப்ப இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இது. நான்லாம் முதல்ல சமையல் ஆரம்பிக்கிறப்ப அது மாதிரி செஞ்சுக்குவேன். அப்புறம் பார்த்தா டேஸ்ட்டே இருக்காது. அப்புறம் நாள் ஆக ஆக செய்ய இதெல்லாம் கற்றுக்கிறது தான் நமக்கு. நம்ம செய்யலையே ஒரு சில விஷயம் நம்ம அவ்வளோ புதுசாக கற்றுக்கிறது உண்டு. இந்த நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இதுலேயும் போடலாம், ஒரு சில சமயம் அது கருகிடும். அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இதில் மிளகாய், பூண்டு, இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் வெந்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். இதில்
இதுக்கு வந்து 2 தக்காளி 3 தக்காளியை கூட போட்டுருக்கேன். சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போடலாம். உளுந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா தக்காளியும் இன்னொன்று சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து மூடி வச்சு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுலேயே இந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா வெந்துடணும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் மூடிடுமா? மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஏன் இதுலேயே வெங்காயத்தையும் போட்டு வதக்கினா செய்யலாம்ல? சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து இதில் போட்டு அப்படியும் கூட செய்யலாம். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட். அவ்வளோதான். போட்டுருக்கோமா இதுலேயே? போட்டுருக்கோம். அது ஒரு இது வந்து நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு அரைக்கிற இதுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். மற்றபடி தாளித்து கொட்டினோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இதுலேயே ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள், அது மாதிரியே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகும். வெங்காயம் கொஞ்சமாக தான் போடுங்க. போதுமில்ல? போதும். உப்பு இதில் போடணுமா? கொஞ்சம் வதங்கட்டும். உப்பும் போடணும். போட்டு வதங்கிறதுக்காக தானே உப்பே போடுறாங்க. தக்காளி வதங்கிறது. தக்காளி குண்டி போட்டிங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் உளுந்தம்பருப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அரைக்க தானே போகிறோம். அது வதங்கிறதுக்குள்ளே இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டுமா? இந்த மூடிடலாம். மூடிடுங்க. இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாசிப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாசிப்பருப்பு, உளுந்து, வெள்ளைச்சோளம் இந்த அதில் கலந்துக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, மிளகாய், ஜீரகம். அரைச்சாச்சு. சிவப்பு மிளகாய் போடவும் இந்த கலரில் இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் மாவு. நல்லா நைஸாக தோசைக்கு அரைக்கிறாப்புலையே அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் உப்பு போட்டிங்க? உப்பு போட்டாச்சு. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அதை சொல்லலை. புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அரைச்ச உடனே ஊற்றிடலாம். தோசைக்கெல்லாம் வச்சுட்டோமா? சட்னியும் ஆற விட்டுருக்கு. பாருங்க ஆயிடுச்சு. பாருங்க சட்னி கூட கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் தோசை பதத்துக்கு இது பண்ணணும். பாருங்க இப்படி தோசையாக ஊற்றணும்ல நம்ம. இப்போ சட்னி அரைச்சிட்டு வருவாங்க, வந்தோன்னே காமிக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு தாளிக்கிறாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தோசைக்கு மாவு ரெடி. cholam மாவு, பாசிப்பருப்பு, பயிறு, பச்சைப்பயிறு, உளுந்து வந்து 2 காலையில் ஊற வச்சா போதும். மற்ற 2 6 மணி நேரம் ஊறணும். காலையில் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டு அப்படியே அரைச்சி அதோட வரமிளகா, இஞ்சி, பூண்டு, ஜீரகம் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி
வச்சுக்கிறோம். ஊறணும்னு அவசியம் இல்லை, அதாவது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது சட்னி. அதுக்கு ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள், வீடே தூக்குது. உளுந்து சட்னி, உளுந்தமெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் இதுக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். உளுந்தை வந்து நல்லா எண்ணெயில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகா, பூண்டு, தக்காளி அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அதிலே நாங்கள் வந்து 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். சில பேர் வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் இல்லாமல் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா தேய்க்கிறப்ப மெலிசாக நம்ம சாதாரண தோசை ஊற்றுறாப்புலையே இதையும் ஊற்றி சோளம் இதில் வந்து நம்ம இதுக்கு கூட செய்வோம், குழிப்பணியாரம். அது சிவப்பு சோளம், இது வெள்ளை சோளம். எண்ணெய் சுற்றிலும் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு ஆனவனையே எடுத்து சட்னி சாப்பிட வேண்டியது. கொஞ்சம் செவக்க விடணும், நல்லா சோளம் வேகணும். பச்சைப்பயிறு உளுந்தெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், சோள மாவு மட்டும் நல்லா வேகணும். அதுக்காக வெந்தவனி இது வந்து நல்ல சத்துள்ள டிஃபன். மில்லிஸ் இதுக்கு போட வேண்டியது தானே, அது மொத்தமாக கரண்டி, தோசை கரண்டி. கல் நல்லா பெரிய கல்லாக இருந்தால் சூப்பராக வருது. வாசம் கமங்குது. தோசை பயிறு அந்த சோளம் வாசம். அது ஒரு சைடு செவந்துருச்சு, இன்னொரு சைடு இந்த சைடு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். ஹெல்த்தியான டிஃபனு பிள்ளைங்களுக்கும் இது கொடுத்தோம்னா அவ்வளோ சத்து. ஸோ இது வந்து அயன் சத்து ரொம்ப உள்ளதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தானியங்களே நல்லது, இது வித்தியாசமாக இப்படி டிஃபனு. நம்ம வந்து இந்த வெறும் பச்சை பயிரில் ஊற வச்சு கொஞ்சமாக முளை கட்டி பெசரட் தோசை செய்வோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசம், ஸ்பெஷல் பெசரட் தோசை. அதோட இது வந்து சோளமும் உளுந்தும் கலந்து சுடுற தோசை. நல்லா சமைச்சு விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதுக்குள்ளேயும் தோசைக்கல் பாருங்கள், அவ்வளோ பெரிய தோசைக்கல். இது சின்னது, ஆனால் மொக்கையாக இருக்கும் முன்னாடி. அது பாருங்கள், பாயிண்டடாக இருக்கும். தோசைக்கரண்டி சட்டுவோம்பாங்க ஒரு சிலர். விட்டுருங்க, கொஞ்ச நேரம் சவுக்கட்டும். நல்லா முருகலாக வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாலம்தானா சேனல் வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு பாசிப்பருப்பு, சோளம், வெள்ளைச்சோளம், உளுந்து தோசை, கார சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுலபமாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம். தினம் இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.